Good morning students. இந்த வீடியோல நாம CSS cascading style sheet பத்தி பார்க்கலாம். So நம்ம HTML யூஸ் பண்ணி எப்படி வெப் பேजेस வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறது பார்த்தோம். So ஒரு மோர் அட்ராக்டிவ் வெப் பேजेस கிரியேட் பண்ணனும் அப்படினா நம்ம HTML கோடிங்கோட CSS கோடிங்கையும் ஜாயின் பண்ணி எழுதினா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு வெப் பேजेस டிசைன் பண்ண முடியும். So நம்ம HTML கோடிங்கை ரைட் பண்ணி ஒரு டெவலப்பர் ஆகணும் அப்படினா கண்டிப்பா CSS கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். So CSS பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். HTML ஓட எப்படி CSS லிங்க் பண்ண போறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இனிஷியலா பார்க்கலாம். சோ இங்க வந்து நான் here 2 HTML ப்ரோகிராமை வந்து நாங்க டைப் பண்ணி வச்சிருக்கேன். 2 HTML கோடிங் இங்க டைப் பண்ணி வச்சு அத வந்து ஒன்னு வந்து 11th ஸ்டாண்டர்ட் அப்படினு சொல்லி சேவ் பண்ணிருக்கேன். another ஒன்னு வந்து 12th ஸ்டாண்டர்ட் அப்படினு சொல்லி 2 செட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து இங்க HTML ஃபைல்ஸ் இருக்கு. சோ 11th ஸ்டாண்டர்ட் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படினு சொல்லி. சோ ஓகே 11th ஸ்டாண்டர்ட் ஃபைல் ஓபன் பண்ணி பாக்கும்போது 11th ஸ்டாண்டர்ட் அப்படினு போட்டுருக்கேன். என்னென்ன இதல போய் படிக்க போறோம் அப்படிங்கறத சொல்லி நான் வெவ்வேறு ஹெட்டிங் லெவல் கொடுத்து உங்களுக்கு புரியறதுக்காக ஹெட்டிங் லெவல்ஸ் மட்டும் நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். சோ இது ஹெட்டிங் லெவல் 1, இது 2, இது 3, மீதி இருக்கிறதெல்லாம் 4 அப்படிங்கிறது. and then க்ளோஸ் பண்ணிட்டு 12th ஸ்டாண்டர்ட் ஓபன் பண்ற சேம் அதேதான். பட் 12th ஸ்டாண்டர்ட்ல என்ன போய் படிக்க போறோம் அப்படினு சொல்லி போட்டுருப்பேன். ரைட். சோ அதேதான் ஹெட்டிங் லெவல் 1, 2, 3 இது மாதிரி யூஸ் பண்ணி நான் ஒரு 2 HTML ஃபைல்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன். சோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படினா ஒரே HTML ஃபைல்ல வந்து ஒரே டேக் வந்து ரிப்பீட்டடா யூஸ் பண்ணும்போது ஸ்டைல் அப்படிங்கற டேக் யூஸ் பண்ணி அந்த ரிப்பீட்டட் டேக்க்கு வந்து சேம் எஃபெக்ட் வந்து நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ அந்த வீடியோ வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. and then பாத்தீங்க அப்படினா 2 ஃபைல்ஸ்க்கு வந்து நம்ம ஒரே ஒரு CSS ஃபைலை யூஸ் பண்ணி நம்மனால ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ண முடியும். சோ இதுதான் வந்து CSSல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸ். சோ நீங்க CSS ஃபைலை கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா ஜஸ்ட் இந்த 11th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கற ஃபைலுக்கும் 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கற அந்த HTML ஃபைலுக்கும் லிங்க் பண்ணீங்கன்னா போதும். அதனுடைய ஃபீச்சர்ஸ் அதனுடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இதல அப்ளை ஆயிரும். சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணனும் அப்படினா இதோட ஹெட்டிங்ஸ் எல்லாம் ஹெட்டிங் லெவல்ல இருக்குல. ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய இப்ப 11th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம போட்டுருக்கு. இத வந்து ஒரு கிரீன் கலர்ல மாத்தணும், இல்ல ப்ளூ கலர்ல மாத்தணும். அதே மாதிரி அந்த ஃபைல் ஓபன் பண்ணி இது ஓபன் பண்ணா நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வரும். 12th ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி ஹெட்டிங் லெவல் இதெல்லாம் எப்படி சேம் ஒரே ஃபைல்ல நம்ம CSS ஃபைல்ல இந்த இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியும். சோ அதுக்கான கோடிங் இப்ப ரைட் பண்ணலாம். கோடிங் ரைட் பண்ணி CSS ன்னு சேவ் பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து அது லிங்க் பண்ணா வேலை முடிஞ்சது. ஈஸியா வந்து அதோட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ரெண்டு ஃபைலுக்கு அப்ளை ஆயிரும். சோ நான் நோட்பேட் ஓபன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் வந்து h1 அப்படிங்கற அந்த டேக் போட்டேன். அவ்வளவுதான். என்டர் தட்டி கோலி பிரேசஸ் ஓபன் பண்ணிக்கங்க. இங்க கலர் அப்படினு டைப் பண்ணிக்கங்க. கோலன் போட்டு கலர் வந்து ப்ளூ கலர்ல எனக்கு வேணும் அப்படினு சொல்லிருங்க. h1 then க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் நீங்க பண்ண போறீங்க. and then h2 is a tag. சோ டேக் வந்து நம்ம CSS பொறுத்தல என்ன சொல்லணும் அப்படினா செலக்டார் அப்படினு சொல்லணும். and then இந்த கீழ நம்ம வந்து கலர் வந்து எனக்கு h2 எங்கெல்லாம் யூஸ் பண்ணனும் அதோட கலர் வந்து ரெட் கலர்ல வரணும்னு சொல்லிருக்கீங்க. சோ இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படினா டிக்ளரேஷன் அப்படினு சொல்லுவோம். சோ இந்த டிக்ளரேஷன்ல வந்து கலர் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி and ரெட் அப்படிங்கிறது வேல்யூ. சோ ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ. ஹெட் டேக்ல என்ன சொல்லுவோம் அப்படினா வாட் இஸ் தி டேக்ல என்ன சொல்லுவோம் செலக்டார் அப்படினு சொல்லுவோம். சோ நான் இப்போ என்ன ரைட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படினா HTML ஃபைல்ல நான் heading 3 அப்படிங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்றனோ அதனுடைய கலர் வந்து green கலர்ல தான் இருக்கணும் அப்படிங்கறத முதல்ல நான் டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம ஸ்டைல் சீட்லயும் ஸ்டைல் டேக்லயும் நம்ம இத சொல்லிருப்போம். ஸ்டைல் டேக் அப்படிங்கிறது ஒரே ஒரு HTML ஃபைல்ல தான் யூஸ் பண்ண முடியும். பட் ஹியர் வந்து மோர் தென் HTML ஃபைல்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி சேவ் பண்றோம் அப்படினா headings .css சேவ் பண்ற பாருங்க. .css சேவ் கொடுத்துட்டேன். சோ இந்த ஃபைல் நமக்கு வந்து எங்க சேவ் ஆயிருக்கு அப்படினா இங்க சேவ் ஆயிருக்கு. சோ இத இங்க மூவ் பண்ணி வச்சிரேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா சோ இந்த 11th ஸ்டாண்டர்ட் ஓபன் பண்றேன். ஓகே நோ எஃபெக்ட். இங்க என்ன பண்ணிருக்கு அப்படினா h1 அப்படிங்கிறது ப்ளூ கலர்ல இருக்கணும். சோ இது h1 அப்படிங்க ஹெட்டிங் லெவல். நீங்க வேணா ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் நோட்பேட் கொடுங்க.
இதோட கோடிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ H1 அப்படிங்கிறது வந்து 11th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கோம். இங்கேயும் 11th ஸ்டாண்டர்ட் இருக்குது, ரைட். பட் நோ, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஹெட்டிங் அப்படிங்கிற இந்த சிஎஸ்எஸ் இங்கே லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதனுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் அப்ளை ஆயிரும். ஸோ எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணால், லிங்க் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டேக் வந்து லிங்க் அப்படிங்கிற டேக். ஸோ இந்த லிங்க் அப்படிங்கிற டேக்கை நம்ம வந்து HTML 2 செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன் இஸ் ஹெட்டிங் செக்ஷன், another விஷயம் பாடி செக்ஷன். ஸோ நம்ம லிங்கை வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஹெட்டிங் செக்ஷனில் கொடுக்கணும். லிங்க் அப்படிங்கிற நேம்லேயே லிங்க் டேக் வரும். ஸோ லிங்க் டேக்கில் வந்து 3 attributes இருக்குது மெயினாக. ஸோ அந்த 3 attributes நீங்கள் வந்து ஞாபகம். ஃபர்ஸ்ட் attribute வந்து ரிலேஷன்ஷிப், REL அப்படின்னு சொல்லுவோம் ரிலேஷன்ஷிப்பை. என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப். ஸ்டைல் ஷீட் அப்படின்னு எழுதிக்கணும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். என்ன டைப்? CSS அல்லது டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான். CSS கொஞ்சம் நான் அதை ப்ரீஃப் பண்ணிக்கிறேன். தென் வெரி இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறோம் லிங்க் டேக்ல, HREF. இதுதான் ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சிஎஸ்எஸ்ஸை ரைட் பண்ணி வச்சிருக்கோமா அந்த ஃபைலோட நேமை எக்ஸ்டென்ஷனோட நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து ஹெட்டிங். ஸோ அதனால இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெட்டிங் டாட் சிஎஸ்எஸ், அவ்வளோதான். லிங்க் டேக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ லிங்க் டேக் இஸ் ஏ எம்டி டேக். ஏன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணினா 11th ஸ்டாண்டர்டில் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஓப்பன் வித் நோட் பேட் கொடுங்க. லிங்க் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஃபைல்னா ஹெட்டிங் சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ இந்த ஹெட்டிங் சிஎஸ்எஸ் ஃபைலில் நான் வந்து சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் ஆட் ஆகுதான்னு பார்க்கலாம். டபுள் கிளிக் பண்ணிட்டேன். எஸ், ஆட் ஆயிருக்கு. உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஹெட்டிங் லெவல்ஸ் ஈஸியாக ஆட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோடிங்லாம் ரைட் பண்ணவே கிடையாது. இதில் ஜஸ்ட் லிங்க் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இப்போ சேம் இதே ஹெட்டிங்கை வந்து நான் இந்த ஃபைலுக்கு யூஸ் பண்ண முடியும். 12th ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஹெட்டிங் லெவலும் அப்ளை ஆகாமல் இருக்கும். எஸ், அப்ளை ஆகவே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட் பேட் கொடுத்து ஜஸ்ட் இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கும் சேம் ஃபைலை லிங்க் பண்ண போகிறேன். ஸோ லிங்க் பண்ணணும் அப்படின்னா ஹெட்டிங் செக்ஷன் போய்க்கணும். லிங்க் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணணும். லிங்க் ஓப்பன் பண்ணிட்டா நம்ம க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஸோ லிங்க் டேக்கில் வந்து 3 attributes இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிலேஷன்ஷிப், REL அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதை வந்து ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் தென் செகண்ட் வந்து டைப், டெக்ஸ்டா அல்லது சிஎஸ்எஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். ஸோ டெக்ஸ்ட் ஆர் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட் HREF, ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். இங்கே வந்து ஹெட்டிங் டாட் சிஎஸ்எஸ் அந்த ஃபைலோட நேமை போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. எஸ், இப்போ நான் இங்கே லிங்க் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணும்போது அப்படியே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இப்போ வந்து ஹியர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எஃபெக்ட் வந்துருக்கும். எஸ், ரைட். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஹெட்டிங் லெவல் 4 வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேருந்தே நம்ம வியூ சோர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் ஆகும். பார்த்தீங்க we are going to learn XUL command and Adobe PageMaker, your diagrams. இதெல்லாம் வந்து என்ன லெவலில் இருக்குது அப்படின்னா ஹெட்டிங் லெவல் 4ல் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த 12th ஸ்டாண்டர்டில் இதை வந்து எனக்கு என்ன கலரில் ஷோ பண்ணி காமிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் ஷோ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறேன். ஸோ இதோட சைஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் டிட்டர்மின் பண்ணுறேன். ஸோ இதோட சைஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒரு 13 பாயிண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட் ஹெட்டிங் அப்படிங்கிற இங்கே போய்க்கிறேன். இங்கே போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H4 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் கலர் டிட்டர்மின் பண்ணுறேன். என்னத்தை கீழே எழுதிக்கங்க. ஸோ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம்.
ஸோ கலர் என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா yellow, அடுத்து ப்ரௌன். ஓகே, ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் ஃபாண்டோட சைஸ், ஃபாண்டோட சைஸ் வந்து 13 பாயிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நாம் வந்து சேவ் பண்ணிக்கணும். ஸோ சேவ் இங்கே தான் சேவ் பண்ணுறோம், பட் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம இதை ஓப்பன் பண்ணி இங்கே ரைட் பண்ணோம், நல்லா பாருங்க. பட் இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற பாருங்க நோட் பேடை. ஜஸ்ட் லிங்க் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், அது எந்த சேஞ்சஸும் பண்ண கிடையாது. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுற பாருங்க, நம்மளுக்கு லிங்க்ஸ் அந்த லிங்க்ல வந்து எஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ முதல்ல ஆகல. ஸோ இங்கே மட்டும் ஆயிருக்குமான்னு பார்த்தா இங்கேயும் நாம லிங்க் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இங்கேயும் ஆயிருக்கா, நீங்களே பாருங்க. ஸோ ஆயிருக்கு. ஸோ இதுதான் இப்பவே உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு ஃபைல் 2 HTML ஃபைலையும் அஃபெக்ட் ஆயிருக்கு. நீங்க இதே ஃபைல 10 HTML ஃபைலுக்கு லிங்க் கொடுத்தாலும் சரி அது அஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு வெல் டிஃபைன்டு ஒரு ஃபியூச்சர் ஃபார் மேக்கிங் எ வெப் பேஜஸ். நம்ம வெப் பேஜஸ் வந்து மோர் அட்ராக்டிவாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இது மேலே சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாகினே நான் 2 கொடுத்து வச்சிருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து வெறும் HTML யூஸ் பண்ணி எழுதுனது. ஸோ நான் HTML யூஸ் பண்ணி எழுதுனா மோர் அட்ராக்டிவ், இந்த அளவுக்கு தான் என்னால் வந்து ஒரு லாகின் ஃபார்மை வந்து டிசைன் பண்ண முடியும். அதுவே சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நான் எழுதுனேன் அப்படின்னா எந்த அளவுக்கு மோர் அட்ராக்டிவ் ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க. இவன் சிஎஸ்எஸ் வித் HTML யூஸ் பண்ணி அப்படின்னா இந்த அளவுக்கு என்னால் டிசைன் பண்ண முடியும். எஸ், உங்களுக்கே தெரியும் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் அப்படின்னு கலர் அண்ட் பிக்சல் எல்லாமே நான் வந்து டிசைன் பண்ண முடியும். இதுக்கு காரணம் வந்து சிஎஸ்எஸ். அதனால் கண்டிப்பாக சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராமை எழுத கற்றுக்குவோம், HTML கோடிங் எழுத கற்றுக்குவோம்.